சனீஸ்வரன் பகவானுடைய மேன்மையான ஒரு ராசி. வாதங்கள் நிறையா பண்ணுவீங்க, விவாதங்கள் நிறையா பண்ணுவீங்க, வம்பு தும்பு வழக்குகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. தாய்க்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அன்பு பண்பு இருக்கும், மீதி எல்லார்கிட்டையும் அதிகார தோரணையான ஒரு பேச்சு இருக்கும். சிறு வயசுல ரொம்ப கஷ்டங்களும் அவமானங்களும் அவப்பேர்களும் பட்டிருக்க வேண்டிய ஜாதகம் நீங்க தான். படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் ஆன்மீக தோரணை தான் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்கள் ராசிக்கு 7வது வீடு கடக ராசியில் தான். அப்போ யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். என்ன ஒன்று, மகர ராசிக்கார உள்ள ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி, மனைவி அல்லாத மாற்றான் மனைவி மேலே ஆசைகள் பாசங்கள் காட்டுவீங்க. இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாமே விளங்க போகுது. பல ஆயிரம், பல லட்சம், பல கோடிகள் கடன் இருந்தாலும் அந்த கடனை அடையிறதுக்கு உண்டான ஷார்ட் அவுட்டு ஒரு வழிமுறைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குழந்தை குட்டி பெறாமல் இருந்தால் குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு வாசல் கெட்ட வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் பொன்னான மாதம். நிறைய பேர் டாக்டராக இருந்தாலும் சரி, வக்கீல் தொழில் இருந்தாலும் சரி, பிரிவு உள்ள ஒரு ஜாதக தன்மை இந்த மகர ராசிக்காரங்க. சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போவீங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏதாவது மகர ராசிக்காரங்க யாருக்காவது துரோகம் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா அதை இன்னையோட விட்டுருங்க. மனைவிக்கோ கணவனுக்கோ இல்லை குடும்பத்தாருக்கோ இல்லை பணிபுரிகிறவங்களுக்கோ நான் தான் அப்படி சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரங்கள் இருந்திருந்தா கூட அதை ஒழிச்சிருங்க. தக்க தண்டனைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிவாய், நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். மகர ராசி. சனீஸ்வரன் பகவானுடைய மேன்மையான ஒரு ராசி. வாதங்கள் நிறையா பண்ணுவீங்க, விவாதங்கள் நிறையா பண்ணுவீங்க, வம்பு தும்பு வழக்குகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. தாய்க்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அன்பு பண்பு இருக்கும், மீதி எல்லார்கிட்டையும் அதிகார தோரணையான ஒரு பேச்சு இருக்கும். பண்பான ஜாதகம், படித்த ஜாதகம், படிக்காத மேதை கூட சொல்லலாம். நிறைய பேர் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஆசைகளில் பெரிய லெவலுக்கு வர வேண்டியவங்கள்லாம் இந்த மகர ராசி. ஃபைனான்ஸ் பண்ணுறது, படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது, காசு பணத்தில் விளையாடுறது, இந்த மாதிரியான யோகங்களும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறையா உண்டு. குறிப்பிட்ட கால வயசு, சிறு வயசில் ரொம்ப கஷ்டங்களும் அவமானங்களும் அவப்பேர்களும் பட்டிருக்க வேண்டிய ஜாதகம் நீங்கள் தான். படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் ஆன்மீக தோரணை தான் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். தெய்வ கடாட்சியங்கள், போதனைகள், மந்திரங்கள், இதுதான் உங்களை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. தாய் தகப்ப மேலே அளவு கடந்த பாசம் உடைய ஒரு ஜாதகமும் நீங்கள் தான். ஆக மொத்தம் 2026க்கு முன்ன வரைக்கும் பல கஷ்டங்கள், பல நஷ்டம், அவமானம், அவப்பேறு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம், பொருளாதாரத்தில் பின்னடைவு, கடன் சொல்லக்கூடிய நோயில் தத்தளித்து பல இடையூறில் அடைஞ்ச ஜாதகம் யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். ஏதோ ஒரு சில ராசிகள், ஒரு சில ராசி, இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு ருத்ராட்சன்னு ஒன்று அணிஞ்சிருந்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலைமுடியோடு போயிருக்கும். இப்போ 2026 இந்த சனி பயிற்சியோட உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும். கோபுரத்தில் போய் நிற்கும். அரசியல் பிரவேசமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தோரணையாக இருந்தாலும் சரி, யோகங்களே வரக்கூடிய நேரம் இனிமே தான் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. பஞ்சம் போச்சு, பஞ்சம சனி. குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்கள் ராசிக்கு 7வது வீடு கடக ராசியில் தான்.
அப்போ யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். என்ன ஒன்று, மகர ராசிக்கார உள்ள ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி. மனைவி அல்லாத மாற்றான் மனைவி மேலே ஆசைகள் பாசங்கள் காட்டுவீங்க. ஸ்ரீதேவி மாதிரி மனைவி இருக்கும்போது மூதேவி மாதிரி ஒரு நட்பை ஒன்று ஏற்படுத்திக்குவீங்க. இதுவே உங்கள் குடும்பத்தில் பல பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனையே. மற்றபடி நோயாக இருந்தாலும் சரியாயிடும், கடனாக இருந்தால் கூட சரியாகக்கூடிய தருணங்கள் உண்டு. இதிலிருந்து விடுபட்டு வந்துட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை பொன்னானதாக அமையும். யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தருணங்கள் உண்டு. மகத்தான ராசி இனிமே யாருன்னு கேட்டால் அது மகர ராசி தாங்க. இனிமே நீங்கள் தொட்டதெல்லாமே விளங்க போகுது. பல ஆயிரம், பல லட்சம், பல கோடிகள் கடன் இருந்தாலும் அந்த கடனை அடையிறதுக்கு உண்டான ஷார்ட் அவுட்டு, ஒரு வழிமுறைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சந்தோஷமாக தான் பிள்ளைங்களோட வாழுங்க. மகர ராசிக்காரங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு சுப காரியங்களாக ஆன திருமண ஏற்பாடுகளோ, குழந்தை குட்டி பெறாமல் இருந்தால் குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு வாசல் கெட்ட வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் பொன்னான மாதம், சந்திரனுக்கு உகந்த மாதம், யோகங்கள் நிறைஞ்ச ஒரு மாதம். இந்த மாதத்தில் ஒரு மாற்றமே ஏற்படக்கூடிய நேரம் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்குது. தாயை மதிங்க, மாமியாரை மதிங்க. தான் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் அடையக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. நிறைய பேர் டாக்டராக இருந்தாலும் சரி, வக்கீல் தொழில் இருந்தாலும் சரி, பிரிவு உள்ள ஒரு ஜாதக தன்மை இந்த மகர ராசிக்காரங்க. சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போவீங்க. விட்டு கொடுத்து போங்க, பிரியாதீங்க. மகர ராசிக்காரங்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணுங்க. பாசத்துக்கு அதிபதியானவங்க. உண்மையாலுமே ஒரு கிரேட் பர்சன் யாருன்னு கேட்டால் மகர ராசிக்காரங்க தான். ஆன்மீக ஈடுபாட்டிலையும் அளவு கடந்த ஒரு அன்பு நம்பிக்கை உடையவங்க. நல்ல வாய்க்கு ருசியாக சோறாக்கி போடுவாங்க. நல்ல துணிமணி துவைச்சி நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. கொஞ்சம் ஆண்களுக்கு தான் மோகங்கள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அந்த மோக பார்வையை மட்டும் கொஞ்சம் வெளியே வந்துட்டிங்கன்னா சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் உண்டு. அரசியல் பிரவேசமும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்திருந்தால் கூட நவம்பர் மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி மகர ராசியில் தான். ஏதாவது மகர ராசிக்காரங்க யாருக்காவது துரோகம் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் அதை இன்னையோடு விட்டுருங்க. மனைவிக்கோ கணவனுக்கோ இல்லை குடும்பத்தாருக்கோ இல்லை பணிபுரிகிறவங்களுக்கோ நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரங்கள் இருந்திருந்தால் கூட அதை ஒழிச்சிருங்க. வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு தக்க தண்டனைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இப்போயே முறையான ஒரு அமைப்பில் உங்கள் பேருக்கு ஒரு நாக பிரதிஷ்டை ஒன்று பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒரு கோயிலில், உங்களுக்கு பிடிச்ச கோயிலில். இல்லைன்னா முறையாக சொன்னால் நான் கூட பண்ணித்தருவேன், முறையாக பண்ணித்தருவேன். ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணிக்கிங்கன்னா ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வராது. நட்பாக வரல, பகைமை வீட்டில் வராது. கவனமாக இருந்துக்குங்க. மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.